வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் கலைக்களஞ்சியம் யூடியூப் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் அதை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்று வரும் நீதி கதைக்காக ஜோதி வெங்கடேஷனுடைய வணக்கம். வாங்க கதைக்குள்ள போலாமா? கதையின் பேர் உண்மையான அன்பு. குணசீலன் என்கிற அரசர் ரொம்ப நாளா உடம்பு முடியாம படுக்கையில படுத்துட்டு இருந்தாரு. அவரை பார்க்க தினமும் நிறைய பெரிய பெரிய அரசர்கள் பிரமுகர்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாரு. ஒரு நாள் ஒரு பெரிய பிரமுகர்கள் எல்லாம் வந்து நிறைய பழ வகைகள் அவங்களுக்கு தேவையான என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு விவசாயி வர்றாரு. அவரை வந்து செக்யூரிட்டிஸ் இல்லையா, உள்ள விட மாட்டேன், நீங்க போகக்கூடாது சொல்லி சொல்றாங்க. அவங்க எல்லாம் பொறுப்படுத்தாம இந்த விவசாயி உள்ள வந்து அரசரை பார்க்கறாரு. அவரை பார்த்தாலே தெரியுது ரொம்ப கிராமவாசி என்கிறதுனால அவ்வளோ ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு டஸ்ட் படிஞ்சிருக்கு, ரொம்ப டயர்டா வந்திருக்காரு அப்படி தெரியுது. அரசர்கிட்ட வந்து, அரசரே உங்களுக்கு உடம்பு நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து மாரியம்மன் கோயில பொங்கல் வச்சு பிரசாதத்தை கொண்டு வந்திருக்கிறேன், இந்தாங்க அரசரே நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. அரசர் வந்து அது எதுவும் சொல்லாம வாங்கிக்கிற, கொடுப்பா நான் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் சொல்லி வாங்குறாங்க. அது இந்த விவசாயி திறந்து பாக்குறாரு. திறக்கும்போது கெட்ட ஸ்மெல் வருது. பக்கத்துல உள்ள பிரமுகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா, மற்றவங்க அவங்க வந்து வாயை பொத்துன்னு முடிக்கிறாங்க, மூக்கு முடிக்கிறாங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புறாங்க. அது பார்க்கவே முடியல அவங்களுக்கு. ஆனாலும் குணசீலர் அரசர் வந்து அது வாங்கிக்கிட்டாரு. வாங்கி சரிப்பா சொல்லிட்டு அவர்களுடைய கழுத்தில் உள்ள முத்துமணி மாலைய பரிசா கொடுக்குறாரு. இந்த பானி பரிசா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவரை அனுப்புறாரு. அவர் போறாரு, ரொம்ப சந்தோஷமா போறாரு. அந்த விவசாயி போன உடனே, வெளியில போன உடனே மற்ற பிரமுகர்கள் எல்லாம் கேட்கறாங்க, ஏன் அரசரே அது வந்து பயங்கரமா ஸ்மெல்லா இருக்கு, சாப்பிடவே முடியாது, இது சாப்பிட்டா உங்க உடம்பு இன்னும் கெட்டு போயிடும், அது எதுக்கு நீங்க வாங்கிட்டீங்க அப்படியே திருப்பி அனுப்பியிருக்கலாம்ல சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அரசர் என்ன தெரியுமா சொல்றாரு, அது கெட்டு போனதாவே இருக்கட்டும், ஸ்மெல்லாவே இருக்கட்டும், பாவம் அவரு எனக்காக மாரியம்மன் கோயில பூஜை செஞ்சுட்டு ஒரு கிராமத்திலிருந்து ஒரு வாரமா நடைப்பயணமாகவே வந்திருக்கிறாரு. அவருடைய அன்பு உண்மையானது, பாசமானது, போலித்தனம் இல்ல, அது எனக்கு நான் பார்த்தாலே தெரிஞ்சுது, அதனாலதான் அதை நான் வாங்கிக்கிட்டேன். அவருக்கு நான் ஒரு பரிசு கொடுத்த தெரியுமா, முத்துமணி மாலை, அதை வந்து அவருடைய அன்புக்கே ஈடு கட்ட முடியாது, அதனால அதை கொடுத்து அதுக்கு கூட ஈடு கட்டவே முடியாது சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம உண்மையான அன்பு பாசத்தோட நம்ம எல்லாரோட பழகணும்னா கூட கடவுளே நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது கடவுளே கை கட்டிட்டு நமக்கு உதவிக்கு வர தயங்க மாட்டாரு, கண்டிப்பா உதவி செய்வார் கடவுள் சொல்லிட்டு அர்த்தம். அதனால நம்ம எல்லாரோடையும் உண்மையான அன்பு பாசத்தோட இருக்கலாமா? நன்றி சொந்தங்களே.